மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரம், அந்த டேரிஃப் விவகாரம் ஆகட்டும், அப்புறம் வெள்ளை மாளிகைக்கு ஆலோசகர் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் பேசுற விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு இந்த லட்சுமண் ரேகா அப்படிங்கிற விஷயத்தை கடந்து போய்விட்டது அப்படின்னு பாக்குறோம். இப்போ கரண்டா அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு, இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? Trump, I think he is living in a 20th century, 19th century policies. 21ஆம் நூற்றாண்டில் ட்ரம்ப் தொடுத்து கொண்டிருக்கிறார். சைனாவை இந்தியா அக்ஷய் சின்ன கேப்சர் பண்ணாங்க, அதனால சைனா கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கணும். ரைட்டு. உசாமா பின் லாடன் எங்க சார் பிடிபட்டார்? பாகிஸ்தான்லயே தான். அப்போ அந்த அசீம் முனீர் என்பவரை கூப்பிட்டு விருந்து வைத்தது யார்? ட்ரம்ப். ஏன் மறந்துட்டாங்களா? செலக்டிவ் அம்னீஷியா பேஷன்ஸ் அவங்க எல்லாம். இன்று அலாஸ்காவில் புட்டினை சந்தித்த அமெரிக்கா யாரை போர் குற்றவாளி என்று அறிவித்தார்களோ அவருக்கே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அவருக்கு ராணுவ மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த போர் மோடி தொடங்கினார் என்பது இது எப்படிப்பட்ட ஒரு வக்கர புத்தியின் அடையாளம்? புட்டினுக்கு எதிராக அவ்வளோ பேச்சுகள் பேசி அவ்வளோ மிரட்டல்கள் விடுத்து 12 நாளில் சண்டை நிறுத்தவில்லை என்றால் நான் அது செய்து விடுவேன், இது செய்து விடுவேன் என்று என்ன செய்தார் இதுவரை? ஏதோ ஒரு நாடு சுத்திகரிப்பு திறன் உள்ள நாடுக்கு தானே அவர் செல்ல வேண்டும். அந்த சுத்திகரிப்பு திறன் உள்ள ஒரு நாடு உலகத்தில் எண்ணெய் வளம் இல்லாவிட்டாலும் சுத்திகரிப்பு தன்மை உள்ள நாடு, அந்த திறன் உள்ள நாடு இந்தியா. அதனால்தான் வரும் மாதத்திலிருந்து, செப்டம்பர் மாதத்திலிருந்து 15 முதல் 20% எண்ணெயை நாம் சுத்திகரிக்க போகிறோம். எங்கே நமக்கு சைனாவுக்கும் நமக்கும் கருத்தொற்றுமை இருக்கிறதோ அங்கே ஒன்றாக செயல்பட வேண்டிய தேவை இன்று இருப்பதால் நாம் செயல்படுகிறோம். ரெண்டாவது, நீங்க மறந்துடக்கூடாது, சைனாலையும் உள்கட்சி பூசலும் அங்கே அமளியும் இருக்கிறது. ஷி ஜின்பிங் எத்தனை நாள் இன்னும் தொடருவார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில் ரிசோர்ஸ் அதையும் அமெரிக்கா குறி வச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா பாகிஸ்தானுடைய நெருக்கம் அப்படிங்கிறது இன்னும் வரும் நாட்கள்ல எத்தகையதாக மாறப்போகுது, இதுக்கு நம்மளுடைய கவுண்டர் அப்படிங்கிறது என்ன? பலுச்சிஸ்தான் முதல்ல ஆயில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாகிஸ்தான் சொல்லியிருக்கு, அமெரிக்கா நம்பி இருக்கு. இருக்கா? இருந்தா இந்நேரத்துக்கு சைனா டேப் பண்ணிருக்க மாட்டாங்க. அமெரிக்காவோட இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிளஸ் இன்டர்னல் எக்கானமியும் அவ்வளவு ஸ்டேபிளா இல்ல. அதே சமயத்தில் இந்தியா ரிவர்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. நம்ம டாக்ஸஸை குறைச்சிட்டு வரோம், அமெரிக்கா டாக்ஸஸை ஏத்திட்டு வரோம். ஒரு காலத்தில் இந்தியாவை தவறு சொன்னதே என்னடா, இந்தியா இஸ் a டாக்ஸ் மகாராஜா. இன்னைக்கு யார் டாக்ஸ் மகாராஜா? உலகத்தில் 2வது அதிகமாக பால் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. நமக்கு எதுக்கு அமெரிக்காவோட நான் வெஜிடேரியன் மில்க்? இதை அமெரிக்கா நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இதனால் பிரச்சனைக்குள்ளாவது யார் என்றால் 15 கோடிக்கும் மேற்பட்ட வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்கள். இவர்களின் ஜீவாதார உரிமையை பறிப்பதற்கு ஒரு அரசு தேவையா? அதை மோடி செய்வார் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரம், இது தொடர்பான அதுவும் ட்ரம்ப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் இந்தியா, அந்த டேரிஃப் விவகாரம் ஆகட்டும், அப்புறம் வெள்ளை மாளிகைக்கு ஆலோசகர் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் பேசுற விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு அந்த லட்சுமண் ரேகா அப்படிங்கிற அந்த விஷயத்தை கடந்து போய்விட்டது அப்படின்னு பாக்குறோம். இப்போ கரண்டா அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு, இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது வெள்ளை மாளிகைக்குள்ள மிகா அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்லிட்டு, அதுல யாரெல்லாம் ட்ரம்பின் கூட பணி செய்தார்களோ, ட்ரம்பின் பதவிக்கு வருவதற்காக அவருக்கு பின்புலமாக இருந்தார்களோ, அவருக்கு இன்னும் சொல்ல போனால் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா அவரின் ஜால்ராக்களாக இருந்தார்களோ, அவர்களையெல்லாம் அதிகாரப்பூர்வமான பணியில் அவர் அமர்த்தினார். அதற்கு உதாரணம் இப்பொழுது இந்தியாவின் தூதராக வரக்கூடிய செர்கே கோர்ஷ்கோஸ்கி அவரோட உண்மையான பேர். அவர் பிறந்தது தாஷ்கண்டில்,
உஸ்பெகிஸ்தானில். அன்று அவர் பிறந்த வருடம் 1986. அன்று அந்த பகுதியானது சோவியத் ரஷ்யாவின் பகுதி. பீட்டர் நவரோவ் அவரும் ஒரு விதத்தில் ரஷ்ய பின்புலம் கொண்டவர், சோவியத் ரஷ்ய பின்புலம் கொண்டவர். இவர்களை தான் இந்த மிகா என்ற இந்த அமைப்பில் வைத்திருந்தார் ட்ரம்ப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமான ட்ரம்ப் அரசாங்கத்தில் பதவிகள் வகிக்கும் நபர்கள், அது டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆகட்டும், இல்லை அவங்களோட ஃபாரின் செக்ரட்டரி மார்க் ரூபியோ ஆகட்டும், இல்லை அவங்களோட ஸ்டேட் செக்ரட்டரி ஃபார் ட்ரெஷரி ஸ்காட் பெசெட் ஆகட்டும், இவர்களின் எடுத்து வைக்கும் கருத்துகளும் அவர்களின் செயல்பாடுகளுக்கும் அவர்களின் பேச்சுக்கும் இவர்கள் பேச்சுக்கும் நிறைய முரண்கள் உள்ளன. அவங்க பேசுறது இவங்க பேசுறதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு பாலிசி ஓரியன்டாக பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க இண்டிவிஜுவல்ஸ் ஓரியன்டாக பேசுறது, ஒரு நாட்டோட தலைவரை தாக்குறது, ஒரு நாட்டோட பிரதமரை அதிபரை தாக்குறது, இது மாதிரியான வேலைகளில் செலக்டட் டார்கெட்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் லீடர்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரம்பின் அடிவரடிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், இட் இஸ் மோடிஸ் வார்ன்ட்டு பீட்டர் நவரோ சொன்னதை, இது அமெரிக்க அரசாங்கத்தின் நிலைப்பாடா இல்லை ட்ரம்பின் அட்வைசரோட நிலைப்பாடா? அட்வைசர்ஸ், வாட் இஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் அன் அட்வைசர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன்? இஸ் தி அஃபிஷியல் மவுத் பீஸ்? ரெண்டாவது, ட்ரம்ப் ராஜாங்க ரீதியான செயல்பாடுகளையே அவரோட ஃபாரின் செக்ரட்டரி வச்சு பண்ணாமல், அதாவது செக்ரட்டரி ஃபார் ஸ்டேட்டை வச்சு பண்ணாமல் யாரை வச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. விட்காவை அனுப்புறாரு புட்டின் கிட்ட, அவரோட ஃப்ரெண்டு, கால்ஃப் ஆடுற ஃப்ரெண்டு, பில்லியர்ட்ஸ் ஆடுற ஃப்ரெண்டை பீட்டர் நவரோ மாதிரி ஆட்களை, பிட்காவ் மாதிரி ஆட்கள்லாம் யாருன்னா அவரோட பார்ட்னர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு, இவர்களை வைத்து அவர் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதனால் ட்ரம்ப் மீதே ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்குள் அதிருப்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜேடி வேன்ஸ்க்கும் ட்ரம்ப்புக்கே கருத்து வேறுபாடுகள் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய இந்த ரிப்பப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இந்த மிட் டர்ம்ஸ் அப்படின்வாங்க, காங்கிரஸுக்கும் செனேட்டுக்கும் வரக்கூடிய மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் இது குரூஷியலாக இருக்க போகுது. ட்ரம்ப் கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா என்பது. இதில் இப்போ இந்தியா மீது அவர் தொடுத்திருக்கக்கூடிய இந்த டாரிஃப் வார், அது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இப்போது ரொம்ப சமீபத்தில் அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. போரை இந்தியா தான் செய்து கொண்டிருக்கிறது, இந்தியா நாங்கள் நிச்சயமாக பணிய வைப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதாகட்டும். இது எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? அதே மாதிரி இப்போது நம்மளுடைய நிலைப்பாடு இங்கே என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைய தேதிக்கு இந்தியா 40 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு நாட்டை பாதித்திருந்தால் பரவாயில்லை, பல நாடுகளை ட்ரம்ப் பாதித்துள்ளார். பல நாட்டு தலைவர்களையும் பல நாடுகளையும் அவர் கொச்சைப்படுத்தியுள்ளார். உதாரணத்துக்கு ஜப்பானுக்கு இந்திய பிரதமர் சென்றுள்ளார். இந்த தருவாயில் ஜப்பானோட ட்ரேடு அந்த டீலை சைன் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ், ஜப்பானோட அரசின் அதிகாரி ஒருவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. $550 பில்லியன் ட்ரேட் அக்ரிமெண்ட் அது. ஆனால் கடைசி தருவாயில் அது நடக்கவில்லை. ஏனென்றால் தென்கொரிய அதிபருடன் ட்ரம்ப் ஜப்பானை வர்ணித்த விதமும், ஜப்பானை பற்றி அவர் பேசிய கொச்சை வார்த்தைகளும் இந்த ட்ரேட் டீலை கேன்சல் பண்ண வச்சிருக்கு. கேன்சல் பண்ணுறாங்களோ இல்லையோ, தற்காலிகமாக நிறுத்தியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ட்ரம்ப் ஐ திங்க் ஹி இஸ் லிவிங் இன் 20th century 19th century பாலிசிஸை 21ஆம் நூற்றாண்டில் ட்ரம்ப் தொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு பிரிட்டன் இந்த பாலிசிஸை எடுத்துகிட்டு வந்தப்போ பிரிட்டனோட அந்த இருப்பு, அன்னைக்கு இருந்த உலக புவிசார் அரசியல், அது எல்லாமே வேற. அன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உலக வல்லரசுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கானமிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் எக்கானமிஸ், டெக்னாலஜி இருக்கக்கூடிய எக்கானமிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன். அன்றைக்கி இருந்த டெக்னாலஜி லிமிட்டட் தான். யார்கிட்ட பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்ததோ, யார்கிட்ட கன் பவுடர் வெப்பன் இருந்ததோ, யார்கிட்ட போர்ட்ஸ் இருந்ததோ, இவங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு. அமெரிக்கா வாஸ் அன் ஐசோலேஷனிஸ்ட் பவர். மன்ரோ டாக்டர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1800 வரைக்கும் அமெரிக்கா அவர்கள்கிட்ட கப்பற்படை இல்லாததால் நாங்கள் யூரோப்புக்குள் வரமாட்டோம், ஐரோப்பியர்கள்
எங்கள் பகுதிக்குள் வரக்கூடாது. அதாவது தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, இந்த 3 பகுதிகளுக்கும் வரக்கூடாது. இது எங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு அவர்களே தனிமைப்படுத்தி கொண்டார்கள். ஐரோப்பியர்களுக்கு இது வாட்டமாக இருந்தது, குறிப்பிட்டு பிரிட்டனுக்கு வாட்டமாக இருந்தது. இதனால் பிரிட்டன் தன் இருப்பையும் தன் அதிகாரத்தையும் உலகம் முழுவதும் செலுத்தியது. அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் பெருங்கடலை ஆக்கிரமித்தது. பெருங்கடலை எதை வைத்து ஆக்கிரமித்தார்கள்? இந்திய பெருங்கடலை, இந்தியாவை வைத்து. என்று இந்தியா அவர்கள் கைவிட்டு போனதோ அன்று இந்திய பெருங்கடல் அவர் கைவிட்டு போனது. என்று இந்திய பெருங்கடல் கைவிட்டு போனதோ 1947 விலகுறாங்க இந்தியா விட்டு. அடுத்த கரெக்டா ஒரு 9 ஆண்டுகளுக்கெல்லாம் சுவிஸ் கிரைசிஸ் வருது. பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல் 3 பேரும் சேர்ந்து ஈஜிப்ட் மேல போர் தொடுக்கிறாங்க. ஈஜிப்ட் வந்து சுவிஸ் கெனாலை வந்து தேசியமயமாக்குறாங்க. போர் தொடுக்கும் போது அன்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்வைட் ஐசன்ஹோவர் என்ன சொல்லுகிறார்? இன்னும் நத்திங் டூயிங், பேக் ஆஃப் அப்படின்றார், பின்வாங்கு அப்படின்றார். ஸோ எந்த போரை அவர்கள் ஜெயித்து கொண்டிருந்தார்களோ அந்த போரை விட்டு பிரிட்டன் விலக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அன்று அவர்களின் இருப்பும் தொலைந்தது, அந்த வல்லரசு என்ற அந்த ஒரு அங்கீகாரம் பிரிட்டன் தொலைத்தது. அந்த ஒரு மூவ் இட் ப்ரூவ்ட் ஃபேட்டல் ஃபார் பிரிட்டன். இன்று அமெரிக்காவின் இந்த ஒரு மூவ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபேட்டல் ஃபார் அமெரிக்கா. இன்னொரு விஷயம் பாருங்க, யூரோப்பியன் யூனியன் அடிபணிய வச்சிடலாம். ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்க மற்ற நாடுகள், இப்போ பிரான்ஸ் இந்தியா கூட FTA தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இட்டலி தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, பிரிட்டன் ஆல்ரெடி FTA சைன் பண்ணிட்டாங்க. ஸோ பல நாடுகள் வந்து யூக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளுக்குமே இந்த அமெரிக்கா விதித்துள்ள அந்த டாரிஃப் ஆனது 15% வரியானது அவர்களுக்கு ஏற்றவாறு இல்லை. It is a 20th century tool that Trump is using in 21st century. இதுல அவங்களுடைய முக்கியமான அமெரிக்காவுடைய மவுத் பீஸா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியா போன்ற ஜனநாயக நாடு இன்னொரு ஜனநாயக நாடுக்கு தான் வந்து ஆதரவா இருக்கணும். ஆனா யாருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்வாதிகாரிக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். அது வந்து தவறு அப்படின்னு சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது, சைனா வந்து இன்னும் உங்களுடைய நண்பர் கிடையாது, சைனா உங்களுடைய எதிரி, உங்களுக்கும் சைனாக்கும் போர் வர சூழல்லாம் இருக்கு, அக்ஸாய் சீன்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த குறிப்பிடுறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த கேள்விக்கு பதில் அமெரிக்கர்களுக்கு புரியும் விதமாகவே நான் சொல்கிறேன். சதாம் ஹுசேனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்த போது ஈரானுக்கு எதிராக 1980களில் ஈராக் என்ன ஜனநாயக நாடா? இல்லை ஜியாவுல்லாக்கு ஆயுதங்களை கொடுத்த போது பாகிஸ்தான் என்ன ஜனநாயக நாடா? இல்லை பர்வேஸ் முஷரஃபுக்கு துணையாக நின்ற போது பாகிஸ்தான் என்ன ஜனநாயக நாடா? ஹோஸ்னி முபாரக் ஈஜிப்டுக்கு இருந்தாரு, அவர் என்ன ஜனநாயக தலைவரா? சொல்லுங்க சார். இல்லை இல்லையா? சரி, அது போனால் போகுது. அடுத்த கேள்வி நீங்கள் முன்வைத்தது, நீங்கள் ஜனநாயக நாடுக்கு தானே துணை நிற்க வேண்டும் என்பதற்கு நான் இதை சொல்லிட்டேன். நீங்கள் அடுத்து நீங்கள் முன்வைத்த கேள்வி வந்து சைனாவை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நல்ல கேள்வி. சைனாவை வந்து இந்தியா வந்து அக்ஸாய் சின்ன கேப்சர் பண்ணாங்க, அதனால் சைனா கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கணும். ரைட்டு. ஒசாமா பின் லாடன் எங்கே சார் பிடிபட்டார்? பாகிஸ்தான்லேயே தான். அப்போ அந்த அசீம் முனீர் என்பவரை கூப்பிட்டு விருந்து வைத்தது யார்? ட்ரம்ப். ஏன் மறந்துட்டாங்களா? செலக்டிவ் அம்னீஷியா பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம். செலக்டிவ் அம்னீஷியானா அவங்களுக்கு எது சாதகமாக இல்லையோ அது மறதி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அமெரிக்கன்ஸ் ஷுட் நாட் டீச் பாலிசி ஆர் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். அவர்கள் தார்மீக ரீதியில் அவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது கெட்டது சொல்லும் அருகதையற்ற நாடு அமெரிக்கா. ஃபர்ஸ்ட், ஆர் யூ கிளீன்? நீங்கள் ஒழுங்கா? பட்டிஸ்டாவை யார் சப்போர்ட் பண்ணது கியூபால? நீங்க தானே. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எத்தனை ஜனநாயகங்களை நீங்க சப்போர்ட் செய்திருக்கிறீர்கள். இந்திய ஜனநாயக நாடா இருக்கக்கூடாதுன்ட்டு எத்தனை முறை சிஏஏ சதி செய்துள்ளது என்பது உலகத்துக்கே தெரியும். சரி, சைனாயிடம் போயிட்டு கை குலுக்குனது ரிச்சர்ட் நிக்சன் இல்லையா? அவங்க இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட முன்னாள் ஜனாதிபதி இல்லையா? சைனாவை இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் பவரா மாத்தினது வந்து இந்தியாவா இல்லை அமெரிக்காவா? ஆமாம்,
இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆம், அக்சாய் சின் தொடரும் பிரச்சனை தான். ஆனால் ஃபாரின் பாலிசி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைவர்ஜென்ஸ். எங்களுக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளையே அடிப்படையாக கொண்டு இரண்டு நாடுகளின் உறவுகள் இருக்க வேண்டிய தேவை இல்லை. எங்கெல்லாம் கருத்து ஒற்றுமை இருக்கிறதோ அதை பொறுத்து கூட நாம் ஒன்று சேர்ந்து பணிபுரியலாம். இவர்களும் பிரிட்டனும் போல் பிணைந்து இருக்க வேண்டிய தேவையில்லை. பெரிய உதாரணம், ஈராக்கில் அணுகுண்டு இருக்கிறது, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கிறது என்று போர் தொடுத்து ஒரு நாடை அழித்தார்கள். அந்த போர் குற்றவாளிகள் யார்? அமெரிக்கா இல்லையா? இன்று உலகம் அறிந்த ஒரு தீவிரவாதி அபுஜிலானியை இன்று இவர்கள் அங்கீகாரம் கொடுத்து சிரியாவின் அதிபராக்கி உள்ளார்கள். இவர்களால் டிசிக்னேட் செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதி அபுஜுலானி. $10 மில்லியன் அமெரிக்காவால் நிர்ணயிக்கப்பட்ட தொகை அபுஜுலானி தலைக்கு. இன்று என்ன ஆயிற்று? இன்னைக்கு அதே அமெரிக்கா அபுஜுலானியை அங்கீகரித்துள்ளது அல்லவா? ஸோ ஹூ ஆர் தே டு டிசைட்? இந்த மாரல் ஃபேப்ரிக் அமெரிக்கா டிசைட் பண்ண, உலகத்துக்கு எது சரி தவறு என்று டிசைட் பண்ணக்கூடிய அந்த அந்த நிலையில் அமெரிக்கா இல்லை. இன்று உலகம் யூனிபோலார் வேர்ல்டாக அமெரிக்கா ஒரு வல்லரசாக இருக்கும் அந்த ஒரு நிலையில் இருந்து சற்றே விலகி மல்டி டைமென்ஷனல் மல்டிபோலார் ஸ்ட்ராட்டஜியை நோக்கி செல்கின்றது. எனக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், எனக்கும் உங்களுக்கும் சில விஷயங்களுக்கு கருத்து ஒற்றுமை இருக்கலாம். கருத்து ஒற்றுமை இருக்கும் இடத்தில் நாம் இருவரும் ஒன்றாக பணிபுரியலாம். கருத்து வேறுபாடுகளை நாம் பேசி மெதுவாக தீர்த்துக்கொள்ளலாம். அதற்கு சண்டை ஒன்றே ஒரு வழி என்று தீர்வென்று நாம் நினைக்கக்கூடாது. இந்தியா ப்ரூவ்ட் அ பாயிண்ட் டு சைனா தட் இன்னொரு முறை கல்வான் போல் ஒரு செயலை நீ செய்ய நேரிட்டால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று சைனா புரிந்த பின் தான் இந்தியாவுடன் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நாடியது. கடந்த 5 ஆண்டுகளில் நாம் கட்டமைத்துள்ள பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து, நமது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே பாருங்க, இது சைனாவை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அதை எதிர்க்கும் அந்த பலத்தை வளர்த்து கொண்டதாகத்தான் நாம் கருத வேண்டும். வெறும் சைனா பாகிஸ்தானை மட்டுமல்ல, சைனாவுக்கும் இது அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும். ஸோ சைனா என்ன யோசிக்கும்? when your interest suits, see, ஒவ்வொரு நாடும் எதற்காக இன்னொரு நாடுடன் ஒரு உறவை நாடும்? அந்த நாடு நல்ல நாடு என்றா, இல்லை அந்த நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றுமெண்டா? நத்திங். தங்களுக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவை? என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். தன் சுயநலம் என்பதை அவர்கள் பாலிஷ்டாக சொல்வது என்லைட்டன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், என்லைட்டன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த என்லைட்டன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இந்தியாவுக்கு இன்று அது சைனாவுடன் உறவை மேம்படுத்திக் கொள்வதாலும், ரஷ்யாவுடன் உறவை எப்பொழுதுமே மேம்பட்டதாலும், ரஷ்யா இந்திய உறவு 90களில் அந்த சோவியத் யூனியன் உடைந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் சரிவை சந்தித்தது. அதற்கு பிறகு எப்பவுமே ரஷ்யா இந்திய உறவு நிலையாக உள்ளது. இன்று அலாஸ்காவில் புட்டினை சந்தித்த அமெரிக்கா யாரை போர் குற்றவாளி என்று அறிவித்தார்களோ அவருக்கே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அவருக்கு இராணுவ மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த போர் மோடி தொடங்கினார் என்பது இது எப்படிப்பட்ட ஒரு வக்கர புத்தியின் அடையாளம்? கீழ்த்தனமான பேச்சு தானே அது. இந்த சண்டைக்கு மோடி அவர்கள் காரணமா? நாம் என்ன வலுக்கட்டாயமாக யுக்ரைனையும் ரஷ்யாவையும் போர் புரிய சொன்னோமா? யுக்ரைனுக்கு ஏதாவது நம்ம ஆயுதங்களை கொடுத்தோமா, இல்லை ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுத்தோமா? சரி, ரஷ்யா என்ன விற்கிறது இந்தியாவுக்கு, இந்தியா வாங்கிறது. ஏன் டர்க்கி வாங்கலையா? டர்க்கி நேட்டோவில் ஒரு நாடு தானே. ஜப்பான் வாங்கலையா? யூரோப்பியன் யூனியனும் இன்னுமே யுக்ரைன் வழியாக ஆயில் பைப்லைன் மூலம், கேஸ் பைப்லைன் மூலம் கேஸ் போய்கொண்டு தானே இருக்கிறது. யூரோப்பியன் யூனியனுக்கு அதிகபட்சமான கேஸ் யூரோப்பியன் யூனியன் தானே ரஷ்யாவில் இருந்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். சைனா 51% எண்ணெய் வாங்கி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரம் 90 நாட்கள் எப்படி நீங்க அந்த டாரிஃபை தள்ளி வச்சிங்க? இங்கே உங்களுக்கு பிரச்சனை. இந்தியா ஒரு வலிமையான ஒரு ஜனநாயகமாக வளர்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சைனா ஒரு ஜனநாயகம் அல்ல, இந்தியா ஒரு வலிமையான ஜனநாயகம். அதுவும் பொருளாதார ரீதியில் மிக
குறைந்த காலத்தில் விரைவாக வளரும் பொருளாதாரங்களில் இந்தியாவும் ஒரு பெரிய பொருளாதாரம். சின்ன குட்டி பொருளாதார நாடுகள் இல்லை, பெரிய பொருளாதாரம். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் பொருளாதாரத்தை 2 மடங்கு ஆக்கியுள்ளது. இதை நாம் தோள் தொட்டி கொள்வதற்கும் நாம் சாதித்து விட்டோம் என்று சொல்வதற்கும் சொல்ல நான். பட் இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். 2 ட்ரில்லியன் 2.2 ட்ரில்லியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா 2030க்கு 10 ட்ரில்லியன் அடைந்து விடுவோம். ரெண்டாவது, இந்தியா தொடங்கி வைத்த இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை அமெரிக்காவை பொறுத்தவரை டாலரைசேஷன், ருபி ரூபிள் ட்ரேடு, யுஎன் ருபி ட்ரேடு. எப்பொழுது பிரிக்ஸில் நாம் தான் டாலருக்கு நிகராக ஒரு கரன்சியை எடுத்துவதற்கு நாம் தான் முட்டுக்கட்டை போட்டோம். இன்று நாம் தான் அதை முன்னெடுத்து செல்கிறோம். இன்று ட்ரம்ப் எந்த நாடுடன் நல்லுறவு வைத்துள்ளார்? கார்னியுடனா, கனடாவின் பிரதமருடனா, இல்ல மொடரோ வெனிசுவேலாவின் அதிபருடனா? புட்டினுக்கு எதிராக அவ்வளோ பேச்சுகள் பேசி அவ்வளோ மிரட்டல்கள் விடுத்து 12 நாளில் சண்டை நிறுத்தவில்லை என்றால் நான் அது செய்து விடுவேன், இது செய்து விடுவேன் என்று என்ன செய்தார் இதுவரை? புட்டினை சந்தித்து 12 நாட்கள் ஆகிவிட்டன. ஏன் ஜெலன்ஸ்கியை சந்தித்தும் ஐரோப்பிய தலைவர்களும் எல்லாரையும் சந்தித்தும் 12 நாட்கள் ஆகிவிட்டன. என்ன நடந்தது? சண்டை நிறுத்தம் நடந்ததா? இது நடுவே ரஷ்யாவின் அணு உலை மீது யுக்ரைன் தாக்குதல் செய்தது. நேட்டோ நாடுகள் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது தாக்குதல் செய்துள்ளன. அப்போது ரஷ்யா உற்பத்தி செய்யும் எண்ணெயானது அவர்கள் சுத்திகரிக்கவில்லை என்றால் அது எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும்? ஏதோ ஒரு நாடு சுத்திகரிக்க திறன் உள்ள நாடுக்கு தானே அது செல்ல வேண்டும். அந்த சுத்திகரிப்பு திறன் உள்ள ஒரு நாடு உலகத்தில் எண்ணெய் வளம் இல்லாவிட்டாலும் சுத்திகரிப்பு தன்மை உள்ள நாடு, அந்த திறன் உள்ள நாடு இந்தியா. அதனால்தான் வரும் மாதத்திலிருந்து, செப்டம்பர் மாதத்திலிருந்து 15 முதல் 20% எண்ணெயை நாம் சுத்திகரிக்க போகிறோம், ரஷ்ய எண்ணெய். ஏனென்றால் அந்த அளவுக்கான சேதத்தை நேட்டோ நாடுகள் ரஷ்யா மீது ஏற்படுத்தியுள்ளன, அவர்கள் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது. அதனால தான் நம்ம வாங்க போறோம். ஸோ இப்போ இந்த நியோ கோல்டு வார்ல ஒரு பக்கம் நேட்டோ நாடுகளும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவும், இன்னொரு பக்கம் பிரிக்ஸும், மற்ற குளோபல் சவுத்தும், 130 நாடுகள் பிளஸ் பிரிக்ஸ் ஒரு பக்கம் நிற்குது. குறிப்பிட்டு ஒரு நேட்டோ நாடுகள் ஒரு 10 நாடுகளும் அமெரிக்காவும் ஒரு பக்கம் நிற்குது. யார் வெல்வார்கள் இதில்? இது பொருளாதார போராகவே இருந்தால் யார் வெல்ல முடியும்? சரி, ஜப்பானுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதினது யார்? ஜப்பானியர்கள் அல்ல. அமெரிக்கா 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த போது ஜப்பானுக்கு அரசியல் சாசன சட்டத்தை எழுதினது அமெரிக்கா. அவர்களுக்கு இராணுவம் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது என்று. இன்றும் ஜப்பானில் பல தீவுகளில் அவர்களின் பேஸுகள் இருக்கின்றன. பிலிப்பைன்ஸில் அதே மாதிரி அவர்கள் பேஸுகள் இருக்கின்றன. இவர்கள் இன்னும் இராணுவ ரீதியில் தானே அவர்களின் நண்பர்களை அணுகிறார்கள். மிலிட்ரி வே ஆஃப் அப்ரோச் தானே சார் இருக்கு. ஈக்விட்டபிள் growth அப்ரோச் இருக்கு அவங்க கிட்ட. இல்லை, இப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதை தாண்டி இப்போ நாம என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். மிக குறிப்பாக இப்போ இன்று பிரதமர் ஜப்பான்ல இருக்கிறாரு. இப்போ அடுத்து எஸ்சிஓ மீட் நடக்க போகுது. இப்போ அதுல மிக குறிப்பாக எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ற ஒரே விஷயம் ஆர்ஐசி அலைன்ஸ், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஸோ இந்த அலைன்ஸ் உருவாகுமா? அப்படி உருவாச்சு அப்படின்னா அதற்கு அமெரிக்காவுடைய ரிட்டாலியேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விவாதம் தான் போயிட்டு. Do you think America is in a position to retaliate? I don't think so. ஏதாவது ஒன்று செய்வாங்கல்ல. என்ன செய்ய முடியும்? அவர்களின் எல்லா அஸ்திரங்களும் அவர்கள் செலுத்தி விட்டார்கள். இல்ல, உலக அளவில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே சேர்த்து 800 ராணுவ பேஸ் வச்சுட்டு. Do you think America is prepared for a war? அப்படி வாருக்கு ப்ரிப்பேர் ஆயிருந்தா இன்னத்துக்கு வெனிசுவேலாவையே அவங்க அட்டாக் பண்ணியிருக்கணுமே. சார், அமெரிக்கா பட் நம்ம ஈரானை பார்த்தோம்ல ரீசெண்டா. ஈரானை ஒரு வாட்டி அட்டாக் பண்ணிட்டு ஒன் ஆஃப் அட்டாக்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் இஸ்ரேலுக்காக தானே, இஸ்ரேலுக்கு கூட சேர்த்துட்டு தானே பண்ணாங்க. அமெரிக்கா தனியா எந்த நாட்டு கூட தனியா சண்டை போட்டிருக்கு? Tell me one war where America has fought alone and won. Trade wars will not. இந்த பொருளாதார சண்டையானது போராக மாறாது. ஆனால் ஆட்சி மாற்றங்களுக்கு அமெரிக்கா வித்திடும், குறிப்பிட்டு இந்தியா போன்ற நாடுகளில். வித்திடுமா இல்ல சதி செய்யுமா?
வித்திடும் என்றால் சதி செய்யும் என்று தான் அர்த்தம். ஆல்ரெடி அந்த சதியானது தொடங்கிவிட்டது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று எலெக்ஷன் கமிஷன் செய்ததை ஓட்சோரி என்று இன்று ஓட்டுக்கள் திருட்டு என்று எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்தி பீகாரில் நடத்தும் இந்த போராட்டம் அதன் ஒரு நீழ்ச்சி தான். நம்ம முதலமைச்சர்லாம் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. அவருக்கு ஹிந்தியே தெரியாது, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவர் அங்கே போய் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணாரு, என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு முதல்வர் பீகாரில் போய் பேசிய பேச்சை நான் சரியாக கவனிக்கவில்லை. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா மொழிபெயர்த்து எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்டமாக இருக்கும். என்ன ஹிந்தி தெரியாது போடா, இல்லை அவர் ஹிந்தியில் பேசினாரா இல்லை தமிழில் பேசினாரா? தமிழில் பேசுனது யார் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண? ராகுல் காந்தியா? உப்பு சக்கரே அப்படின்னு சொன்னாரா? இன்று பிரேசிலில் ஜோ போல்சனாரோவை வைத்து அங்கே இருக்கும் ஜனநாயகத்தை கேள்வி எழுப்பியுள்ளார். இப்பொழுது இங்கே இந்தியாவில் மோடி அரசு மீது சில கேள்விகள் வைக்கப்படும். இங்கே அமளி துமளி ஏற்பட அமெரிக்கா சதி செய்யும். ஆனால் இது மோடியின் ஆட்சிக்கோ இல்லை இன்று இருக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கோ இது அச்சுறுத்தலா என்றால் ஆமாம். ஆனால் ஜனநாயகத்தை அழித்து விடுமா என்றால் இந்தியா பல விஷயங்களை பார்த்து விட்டது. இந்திய மக்கள் ஜனநாயகத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படி மோடியை அமெரிக்காவால் கவிழ்க்க நேரிட்டால் அதற்கு முன்னாடியே மோடி ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திப்பார். இஸ் ஸ்மார்ட்டர் தேன் யூ திங்க். சந்தித்தார் என்றால் அந்நிய சதி அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து அவர் தேர்தலை சந்திக்கும் போது அது எதை வழிவகுக்கும் என்றால் மோடிக்கு அங்கீகாரம் பெருகும். இன்னும் அதிக தொகுதிகள் ஜெயித்து திரும்பி அவரே பிரதமராக வருவார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து இன்டர்னலாக ஒரு டிஸ்டர்பன்ஸை அவங்க உருவாக்குவாங்கன்னு சொல்கிறது ஒரு ஆப்ஷன். இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான இந்த ஆர்எஸ்சி அலைன்ஸில் வந்து இருக்கிறது இந்தியா அண்டு சைனா. ஏற்கனவே நம்ம கல்வானில் வந்து ஒரு எஸ்கலேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து இப்போது அது அவங்க குறிப்பிடும் போதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வந்து போர் நடக்கக்கூடிய ஒரு நாடு. நீ எப்படி சொல்கிறாங்க? ஓகே, எப்போ வேணாலும் போர். அப்படி பார்த்தா எப்போ வேணாலும் போர் நடக்கக்கூடிய நாடு இந்தியா பாகிஸ்தான். ஃபார் மோர் தென் சைனா அண்ட் இந்தியா. டு யூ அக்ரி சார்? எஸ். அப்போ நீ ஏன் ஆசி முனிரை கூப்பிட்டு லஞ்ச் கொடுத்த? அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரணும், உன் தேவைப்பட்டால் நீ பகடக்காயாகவும் கைப்பாவையாகவும் பாகிஸ்தானை இந்தியா மீது தொடுக்க வேண்டும் என்றதானே நீ முயற்சிக்கிறாய். அதுதானே அமெரிக்காவின் முயற்சியாக இருக்கும். பாகிஸ்தான் ஒரு ஏவல் நாய் தானே. படமே லாங்குவேஜ். காசு யார் போடுகிறார்களோ, ரொட்டி யார் போடுகிறார்களோ அவர்களுக்காக கொலைக்கும் தன்மை பாகிஸ்தானுக்கு உண்டு. பாகிஸ்தான் ஒரு நிரந்தர பிச்சைக்கார நாடு. அந்த நிரந்தர பிச்சைக்காரனுக்கு யார் வந்து $4 போடுகிறானோ அந்த டாலர்களுக்காக போட்ட காசுக்காக கொலைப்பது அவர்கள் இயல்பு. இல்லை, இப்போ இந்த பாகிஸ்தான் பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இப்போ இந்த சைனா இப்போ ஆர்எஸ்சி அலைன்ஸ் உருவாகும் பட்சத்தில் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கூடிய எஸ்கலேஷன் இன்னும் ஊதி அடுத்த கடத்தை கொண்டு போறதுக்கு அமெரிக்கா எதுவும் செய்யுமா? ரெண்டு கன்வர்ஜென்ஸ் ஸ்டாப் அதில் இருக்கு சார். வால்டிவாஸ்டாக் டு சென்னை வரக்கூடிய காரிடார் ஆக்டிவேட் ஆகும். அதனால சைனாவுக்கு போகக்கூடிய வர்த்தகம், இந்திய பெருங்கடலில் போகிற வர்த்தகத்தை வந்து இந்தியா தங்கு தடையின்றி அனுமதிக்கும். ஏன்னா சைனாவை ஒட்டி தான் வால்டிவாஸ்டாக்கிலிருந்து வரக்கூடிய எண்ணெயானது சென்னை துறைமுகத்துக்கு வந்து சேர வேண்டும். அது வர நேரிட்டால் இதை நாம் ஒத்துழைப்போம். இங்கே 2 பேருக்கும் வின்-வின் சிச்சுவேஷன் இருக்கு. ரெண்டாவது, இந்தியா இஸ் நவ் அ லீடர் ஆஃப் குளோபல் சவுத். ஆப்பிரிக்க நாடுகளில் சைனாவோட இருப்பு இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு அவப்பேரை உண்டாக்கியுள்ளது. அந்த டெப் ட்ராப், அதாவது காசு கொடுத்து கடனாளி ஆக்குவது என்பதை சைனா வந்து ஒரு போக்காகவே கொண்டு இருப்பதால் அது சைனாவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உண்டாக்கியுள்ளது. அதே சூழ்நிலையில் இந்தியா இன்று ஆப்பிரிக்காவில் நுழையும் போது இந்தியாவுக்கு மதிப்பு அதிகமாக உள்ளது. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுடன் போடும் உடன்படிக்கையாகட்டும், ஜிம்பாப்வே, இத்தோப்பியா, ஈஜிப்ட், கென்யா, கானா, நைஜீரியா, இது மாதிரி பல்வேறு நாடுகளுடன் இந்தியா வந்து உடன்படிக்கைகள் பொருளாதார ரீதியிலும் மற்ற ரீதியிலும் உடன்படிக்கைகள் எட்டிய வண்ணம் உள்ளது. இந்த எல்லா உடன்படிக்கைகளும் எதை குறிகாட்டுகிறது என்றால் குளோபல் சவுத்தில் இந்தியா ஒரு பவராகவும் ஒரு
ஸ்திரமான ஒரு நாடாகவும் ஒரு எல்லோரும் கவனிக்கத்தக்க நாடாகவும் அதை பாற்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நாடாகவும் எல்லாரும் பார்க்கிறார்கள். உற்ற நண்பனாகவும் பார்க்கிறார்கள். அவர்கள் அழிவில் என் வாழ்வு என்பது இந்தியாவின் குறிக்கோளாக இல்லை என்பது எல்லா நாடுகளுக்கும் இன்று புரிந்துவிட்டது. ஆனா இப்ப நம்ம வந்து சைனா கூட இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் நம்பிக்கை பெற்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கு ஒரு பக்கம், அவநம்பிக்கையை பெற்ற ஒரு நாடாக சைனா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நாடும் இப்ப நம்ம வந்து சைனாவை வந்து அரவணைக்கிறோம் எதிர்க்கிறதுக்காக அரவணைக்கிறோம் இல்ல சார், அது சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேட் இமேஜ் நம்ம எதுவும் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஆயிடாதா? நம்ம அங்க ஆப்பிரிக்கால போய் சைனாவை ப்ரொடெக்ட் பண்ண போறது இல்லை. எங்கெல்லாம் இட் இஸ் பேஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எங்கே நமக்கு சைனாவுக்கும் நமக்கும் கருத்தொற்றுமை இருக்கிறதோ அங்கே ஒன்றாக செயல்பட வேண்டிய தேவை இன்று இருப்பதால் நாம் செயல்படுகிறோம். ரெண்டாவது நீங்கள் மறந்துடக்கூடாது, சைனாலையும் உள்கட்சி பூசலும் அங்கே அமளியும் இருக்கிறது. ஷி ஜின்பிங் எத்தனை நாள் இன்னும் தொடருவார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சைனாவை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போதே அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு ஷி ஜின்பிங் வந்து எத்தனை நாள் தொடருவார்? இன்று சைனாவோட பொருளாதார நிலைமை மிக சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. சைனா டிஃப்ளேஷனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உற்பத்தியை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை சைனா பொருட்களை. ஸோ சைனீஸ் எக்கானமி இஸ் இன் அ பிக் ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையில் இந்தியாவை பகைத்து கொள்வது சரியா என்று அவர்கள் யோசித்திருப்பார்கள். அதனால்தான் தற்காலிகமாக இந்தியாவுடன் நட்பு பாராட்டுவது நல்லது. தற்காலிகமாக ஓகே. இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நகருவோம், பாகிஸ்தான். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் தான் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. குறிப்பாக அந்த இடத்துல அமெரிக்கா உள்ளே வந்ததாகட்டும், பல்வேறு விஷயங்கள் நடந்ததாகட்டும். இப்போது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த ட்ரம்ப் அப்பயே சொல்லியிருந்தார். பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் ரிசோர்ஸ் அதையும் வந்து அமெரிக்கா குறி வச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா பாகிஸ்தானுடைய நெருக்கம் அப்படிங்கிறது இன்னும் வரும் நாட்களில் வந்து எத்தகையதாக மாறப்போகுது, இதுக்கு நம்மளுடைய கவுண்டர் அப்படிங்கிறது என்னவா? பலூச்சிஸ்தான் முதல்ல ஆயில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாகிஸ்தான் சொல்லியிருக்கு, அமெரிக்கா நம்பியிருக்கு. இருக்கா? இருந்தால் இந்நேரத்துக்கு சைனா டேப் பண்ணியிருக்க மாட்டானா? இல்லை, ஆனால் பலூச்சிஸ்தானில் அவங்களுடைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, சைனாவோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ சைனாவுக்கு வந்து அது நேர் எதிரான ஒரு செயல்பாடு தானே சைனா பார்ப்போம் அமெரிக்கா உள்ள விடுறத. ஆமாம். ரெண்டாவது பலூச் லிபரேஷன் ஆர்மியை அமெரிக்கா வந்து தீவிரவாத அமைப்பாக டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அப்போ இன்டைரக்ட்லி பலூச் லிபரேஷன் ஆர்மி யாரோட ஃபேவரட்டாக மாறுவாங்க? ஈரானோட ஃபேவரட்டாக மாற மாட்டாங்க? ஆப்கானிஸ்தானோட ஃபேவரட்டாக மாற மாட்டாங்களா? இந்தியாவோட ஃபேவரட்டாக கூட மாற வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்புகள் உள்ளன. அதை நான் எப்படி அழுத்தம் திருத்தமா அம்மா இருக்கு அப்படின்னு நான் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பட் ஃபார் ஷுர் வி நோ தட் ஈரானும் ஆப்கானிஸ்தானும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுக்கும் அப்படின்னு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்திய அரசு வந்து ஈரான் மாதிரியோ இல்லை ஆப்கானிஸ்தான் மாதிரியோ சில வேலைகளை நம்மளால் செய்ய மாட்டோம். ஆனால் இந்திய நாடாளுமன்றத்தில் அந்தமான் நிக்கோபாரோடைய கரெக்ட், அந்தமான் நிக்கோபாரோடைய எம்பி வந்து ஃப்ரீ பலூச்சிஸ்தான் பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய செய்தி. இல்லை, பாகிஸ்தான் 4 நாடுகளாக பிரிய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகும். இன்றில்லை என்றாலும் நாளை. பாகிஸ்தான் ஒன்றாக இருப்பது நம் தேவையல்ல, ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்கா தேவையில்லாமல் பாகிஸ்தானில் நுழைவது, மறுபடியும் கால் எடுத்து வைப்பது இன்னொரு வியட்நாம் சூழ்நிலையை ஏற்படுவது போல். அவர்களுக்கே இன்னொரு வியட்நாமை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் பலூச்சிஸ்தானுக்கு வரட்டும். வெறும் ஆப்கானிஸ்தானையே அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இப்பொழுது அவர்கள் சமாளிக்க வேண்டியது ஈரானை, பலூச் லிபரேஷன் ஆர்மியை, அந்த பக்கம் போனால் கைபர் பக்துன்வா பகுதிகளில் இருக்கும் தெஹ்ரீக் தாலிபானை, ஆப்கான் முஜாஹிதீனை தாலிபானை, இவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். போதாக்குறைக்கு ரஷ்யாவையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சைனா அவர்கள் வேலைகளை அவர்கள் பார்ப்பார்கள். இந்திய பெருங்கடல் அவர்களுக்கு இலகுவாக அவர்கள் வந்து போவதற்கான ஒரு கடலாக அவர்களுக்கு இருக்காது. பலூச்சிஸ்தான் நிலப்பரப்பில் அமெரிக்கா கால் வைப்பது அமெரிக்கா இன்னொரு தேவையற்ற போரில் மூக்கை நுழைப்பது போல்தான் இருக்க போகிறது. ஆனால் அது அவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டாங்களே, செஞ்சிட்டு இருக்காங்க. அதால் வரக்கூடிய விளைவுகள்
கூடி சீக்கிரம் அவர்கள் சந்திப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், பலூச்சிஸ்தானில் அமெரிக்காவை வரவேற்பதற்கு காரணம் ஆசிம் முனீர். ஆனால் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள், அதாவது சிவிலியன் கவர்மெண்ட், இஷாக் தர் நேற்று முந்தானேத்து கொடுத்த அறிக்கையில் நீங்கள் பார்த்திருந்தீர்களால் ஆபரேஷன் சிந்தூர் நிலுவைக்கு வந்தது அமெரிக்காவின் பேச்சுக்கு இணங்க அல்ல. எங்கள் 2 நாடுகளின் டிஜிஎம்ஓக்கள் அழிவை தவிர்க்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள். அதனால் நிறுத்தத்துக்கு வந்து சீஸ்ஃபயருக்கு வந்தது. நாங்கள் 2 நாடுகளும் இந்த அழிவு தேவையா என்று பேசிக்கொண்டோம். அஃப்கோர்ஸ் இந்தியா எந்த அழிவையும் சந்திக்கலை, சந்திச்சதெல்லாம் பாகிஸ்தான் தான். ஆனால் ஒரு பொய் சொல்லும் போதும் வாயில கூட சேர்ந்து ஒரு உண்மை வந்துருச்சு இஷாக் தருக்கு. அந்த உண்மை என்னவென்றால், ட்ரம்ப் இத்தனை நாள் தன் தோளை தானே தட்டி கொண்டு என்னால் போர் நிறுத்தம் வந்தது என்று சொல்லி 40 முறை அவர் சொல்லிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, நான் தான். அது இன்று பொய் என்று நம்ம சொல்லலை, பாகிஸ்தான் சொல்லியுள்ளது. எந்த பாகிஸ்தான் ட்ரம்பை நோபல் விருதுக்கு பரிந்துரை செய்ததோ அந்த பாகிஸ்தானே சொல்லியுள்ளது. இது எதை காட்டுகிறது என்றால், பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு அமளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதாவது அரசுக்கும் இராணுவத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த கருத்து வேறுபாடுகள் வளர்ந்து கொண்டே செல்லும். ஆசிம் முனீரின் பதவிக்காலம் நவம்பர் வந்தவுடன் நீடிக்கப் போகிறதா இல்லை அல்லது புது இராணுவ தளபதியை அவர்கள் நிறுவப் போகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். இது நடுவே ஆசிம் முனீர் இன்னொரு தாக்குதலுக்கோ, இந்தியா மீது ஒரு பெஹல்காம் போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கோ இல்லை அல்லது பதான்கோட் போன்ற ஒரு தாக்குதலுக்கோ முயற்சிகள் எடுப்பார். ஃபீல்ட் மார்ஷல் முனீர் முயற்சி எடுப்பார். அப்படிப்பட்ட முயற்சி எடுக்கும்போது அதை யாரை வைத்து எடுப்பார்கள் என்று சில செய்தி நிறுவனங்கள் மூலம், சில செய்திகள் மூலம் கசிவது என்னவென்றால், இந்த முறை பாகிஸ்தான் ஆப்கானியர்களை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள், பாகிஸ்தானியர்களை அல்ல. ஹிஸ்புல் முஜாஹிதீன் பல நாட்களாக இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருந்து இப்போ ஆக்டிவேட்டட் ஸ்டேட்ல மாறி இருக்கு. இதுக்கு பின்புலமாக அமெரிக்காவே கூட செயல்படும். ஏனென்றால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஆசிம் முனீருக்கு பதவிக்காலம் நீடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில் மூக்கை நுழைக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்தியாவுக்குள் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் அந்த அங்கீகாரமானது சற்றே குறையும். எல்லா விதத்திலும் இது அமெரிக்காவுக்கு லாபமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது நடக்க வேண்டும் என்றால் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள் நடக்க வேண்டும். வரக்கூடிய அடுத்த 60 நாட்கள் இந்தியாவுக்கு மிக முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் இது பண்டிகை காலமும் கூட. பொருளாதார ரீதியிலும் இது முக்கியமான காலகட்டம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ட்ரம்ப் எடுத்துட்டு வந்திருக்கிற டாரிஃப் வார், வரி போர், இந்த வரி போர் மூலம் நமக்கு 0.2 அல்லது 3 புள்ளி ஜிடிபியில் அடிவாங்கும், சதவீதம் அடிவாங்கக்கூடும். அதாவது 0.3 இல்லை 2% நம் ஜிடிபி அடிவாங்கக்கூடும். அதை சரி கட்டும் விதமாக நாம் எண்ணெய் சுத்திகரிப்பை அதிகரித்து 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாம் அதை விற்கலாம். 1. 2வது, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டிலேயே வாங்கும் திறனை அதிகரிக்கலாம். அதற்கு ஒரு வழி வகுக்கும் விதமாகத்தான் இந்த ஜிஎஸ்டியை 5, 18 என்ற 2 ஸ்லாபுக்குள் அடக்க பார்க்கிறது இந்த அரசு. மேக்கிங் இட் 5 and 18. இன்னைக்கு காருக்கு எவ்வளோ? 24, 28% வந்துட்டு இருக்கு. 10 லட்ச ரூபா காருக்கு 10% குறையுதுன்னா எவ்வளோ சார்? பெரிய குறைவு தானே அது. ஸோ எல்லார் பேக்கெட்லேயும் அது காசு நிற்கும், நிலுவை நிற்கும் இல்லைங்களா? எல்லா பொருட்களுக்கும் ஒரு விதமாக அது பெனிஃபிட் கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ இன்டர்னலாக ஜிஎஸ்டி கட்டாதவங்க கூட ஜிஎஸ்டி கட்ட போவான். கம்ப்ளைன்ஸ் அதிகமாகும், கன்சம்ஷனும் அதிகமாகும். இந்த மொபைலுக்கு வந்து 24%, 28% போட்டு 18% போடும்போது மொபைல் அதிகம் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா? கன்சியூமர் கூட்ஸ் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பிட்டு எதெல்லாம் அமெரிக்கா வந்து இந்த வாட்டி ட்ரேட் பேரியருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோ, $41 பில்லியன் அளவுக்கான பொருட்களை ட்ரேட் பேரியருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கு.
$87 பில்லியன் நம் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு. அதில் $41 பில்லியன் ட்ரேட் பேரியர் இருக்கு, டாரிஃப் அதிகமாக படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் உள்நாட்டு உற்பத்தியிலேயே அதிகப்படுத்தினால் ப்ளஸ் நாமே அதை வாங்க நேரிட்டால் அப்பொழுது அந்த வருவாய் அதிகரிக்கிறதுனால் நம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா இல்லை குறையுமா? பாதுகாப்பு ரீதியில் நாம் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதை ஒட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். பொருளாதார ரீதியில் சில நடவடிக்கைகள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு நீட்சியாகத்தான் இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தையும் நான் பார்க்கிறேன். ஸோ 2 மாற்றங்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே சூழ்நிலையில் இன்னொரு பெரிய மாற்றம், இந்தியா எடுத்துட்டு வர்ற மாற்றத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அண்டை நாடுகளான உறவு பாகிஸ்தானை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகள், பங்களாதேஷ் உட்பட தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளையும் உறவை ஓரளவுக்கு மேம்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அது இலங்கை ஆகட்டும், மாலத்தீவு ஆகட்டும், இல்லை நேபாள் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், எல்லாரோடும் நம் உறவுகளை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே சூழ்நிலையில் நாம் கட்டமைப்புக்கு நாம் செலவு செய்யும், உள்நாட்டு கட்டமைப்புக்கு செலவு செய்யும் பணமும் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. டோன்ட் ஃபர்கெட், அமெரிக்காஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கிரம்பிளிங். 5 மாகாணங்கள், ஃப்ளாரிடா, கலிஃபோர்னியா, மிச்சிகன், நியூயார்க், ஒஹையோ, 5 மாநிலங்கள் பெரிய பொருளாதார சிக்கலில் உள்ளன அமெரிக்காவில். நியூயார்க் எல்லாம் கேஷ் கவ் அமெரிக்காவுக்கு, அதிலிருந்து தான் பணமே, ரெவென்யூவே வரும். அந்த மாகாணம் மிகப்பெரிய பிரச்சனையில் உள்ளது. டெக்சஸும் பிரச்சனையில் உள்ளது. ஒன்று, தட்பவெப்பநிலை காரணமாக அங்கே மிகப்பெரிய வறட்சி, காட்டுத்தீ பரவுவது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்கள் கட்டியமைத்த அந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓப்பன் லைன்ஸாக இருக்கிறதுனால பவர் சப்ளை லைன்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு இருக்கு, மாடர்னைஸ் பண்ணல. அவர்கள் கட்டியுள்ள அணைகள் எல்லாம் 100 வருடங்களை எட்டி கொண்டிருக்கின்றன. பல சிறு குறு அணைகள், அதையெல்லாம் புதுப்பிக்க வேண்டும். இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் ஆஃப் அமெரிக்கா இஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்ட். சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங்கும் கம்மியாயிட்டு வருது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்குள் இன்ஃப்ளேஷன், உள்நாட்டு பணவீக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு ஆண்டில் தங்கத்தை அதிகம் வாங்கிய நாடுகளில் 4 நாடுகளில் 3 நாடுகள் ரஷ்யா, இந்தியா, சைனா. ரஷ்யாவும் சைனாவும் 1000 டன்னுக்கு மேல் வாங்கியுள்ளார்கள். இந்தியா 250 டன்னுக்கு மேல் தங்கம் வாங்கியுள்ளது. 300 டன் கிட்ட கரெக்ட் தங்கம் வாங்கி இருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் நம்ம கன்சம்ஷன் அதிகம், இன்டர்னல் கன்சம்ஷன் இருக்கு, நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கக்கூடிய அதான் இன்டர்னல் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் இருந்தாலும் பட் இட் இஸ் குவைட் ஹை. மூன்றாவது, நாம் போன வாரம் மாத்திரம் $5 பில்லியன் வெளியே விட்டோம். $5 பில்லியன் ஃப்ளோட்டுக்கு, அதான் ரிசர்வ்ல இருந்து லிக்விடிட்டி ஆக்கணும். ஏன்? எப்போ அமெரிக்க டாலர் வந்து நம்ம லிக்விடிட்டி ஆக்குறோமோ டாலரின் மதிப்பு கம்மியாகும். பணம் அதிகம் கையில் கிடைக்கும் போது டாலரோட வேல்யூ கம்மியாகும். ரெண்டாவது, இந்தியா வந்து இப்போ முன்னெல்லாம் டாலர்ல சேவ் பண்ணிட்டு இருந்த அந்த கரன்சியை இன்னைக்கு வெறும் டாலர்ல சேவ் பண்றது இல்லை, யூரோவா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டெர்லிங்கா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், டாலரா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், பிளஸ் கோல்டா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், பாண்ட்ஸாவும் இருக்கு. ஒரே கரன்சியில நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இல்லை. இது நடுவில் வெனிசுவேலாவை ஏமாற்றியது போல், ரஷ்யாவை ஏமாற்றியது போல் நம்மளை ஏமாற்றக்கூடாது என்று பிரிட்டனில் இருந்த தங்கத்தை இந்தியாவுக்கு எடுத்து வந்தார் இந்த அரசு. 90களில் நம்ம அடமானம் வைத்த தங்கம். அதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கிரைசிஸே வெடிச்சிட்டு இருக்கு, ஃபெடரல் ரிசர்வ் கிரைசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபோர்ட் நாக்ஸில் தங்கம் இருக்கா இல்லையான்ட்டு ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்கு. அமெரிக்காவோட புல்லியன் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க புல்லியன் இருக்கா இல்லையான்னு ஒரு சர்ச்சை இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட பாரோயிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபெடரல் ரிசர்வ் பார்த்துட்டு இருக்கு. இதனால ஃபெடரல் ரிசர்வுக்கும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு அரசியல் சிக்கல் இல்லை சட்ட சிக்கல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவார்கள் கூடிய விரைவில். இது இல்லாமல் ட்ரம்ப் எடுத்துட்டு வந்துள்ள இந்த வரி போருக்கு எதிராக பல்வேறு மாகாணங்களில் பல்வேறு கட்சிகளும்
கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸுகள் வந்து நிலுவையில் நிற்கின்றன. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் நீ போட்ட டேரிஃப் செல்லாதுன்னு சொன்னா அப்ப ட்ரம்ப்போட நிலைமை என்ன? இன்று அமெரிக்காவுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் எல்லாமே அதிகமாக இருக்கு. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் என்பது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்டான்னா, நீங்கள் ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்குறீங்க சார், பேக்கட் ஐட்டம் பிஸ்கெட், அதுக்கு மைக்கா கவர் வரும். அந்த பிஸ்கெட்டுக்கு உள்ளே இருக்க மைதா இன்க்ரீடியன்ட் செப்பரேட், சுகர் செப்பரேட், அதுக்கு எடிபிள் ஆயில் செப்பரேட், இதெல்லாம் வந்து அதுக்கு கேஸ் செப்பரேட், எல்லாமே தனித்தனியாக வந்து ஒரு இடத்துல சேர்ந்த அப்புறம் அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும். அதை ப்ரொக்யூர் பண்ணும்போது ஒவ்வொரு ரேட்டுக்கு தான் ப்ரொக்யூர் பண்ணணும். இப்போ ட்ரம்ப் விதிக்கும் வரியால் இது ஒவ்வொன்றும் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, அமெரிக்காவுக்குள்ளே ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு அது வரியை ஏற்றுமா ஏற்றாதா? உள்நாட்டில் எதை நீங்கள் வந்து $7 வாங்க வேண்டிய பொருளை $10 வாங்குவீங்க. ரீட்டெயிலில் நான் சொல்கிறது $6 to $7. ஏன்னா ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாகும். ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து 10 பொருள் வாங்கும்போது உங்களுக்கு $90 கொடுப்பான் சார். 10 பென் வாங்குறீங்க, ஒரு பெண்ணுக்கு $5 குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பெண்ணு மேலே நீங்கள் வரி போட்டிங்கன்னா அந்த வரியை வந்து $105 பெண்ணுன்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகும்? $100 வந்துடும் பெண்ணு. அப்போ நான் விற்கிறதால $110 வித்தாகணும். ஸோ இதோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து யார் மேலே விழுண்டான்னா கன்சியூமர் மேலே. Now American consumers are facing the burden. ப்ளஸ் அமெரிக்காவோட இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ளஸ் இன்டர்னல் எக்கானமியும் அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லை. ஒரு புரிதலோடு எடுத்துகிட்டு வந்த இந்த வரி போரா இதை நான் பார்க்கறது இல்லை. இதை நான் சொல்ல, ஜெஃப்ரி சாட்ச் சொல்லியிருக்கார். ப்ரொஃபஸர் ஜெஃப்ரி சாட்ச் அமெரிக்காவோட ப்ரொஃபஸரே சொல்லியிருக்கார், இட் இஸ் அன் அன்வான்டட் டேரிஃப் வாருன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இந்தியா ரிவர்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம டாக்ஸஸை குறைச்சிட்டு வரோம், அமெரிக்கா டாக்ஸஸை ஏற்றிட்டு வரோம். ஒரு காலத்தில் இந்தியாவை தவறு சொன்னதே என்னடான்னா இந்தியா இஸ் அ டாக்ஸ் மகாராஜான்னா. இன்னைக்கு யார் டாக்ஸ் மகாராஜா? உலகம் பார்க்கிறது. இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு எண்ணெய் விலை ஏறிச்சு. ஏறி ஸ்டெபிளைஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம். எத்தனை டெய்லி டிவி சேனலில் பெட்ரோல் போட்டுட்டு இருந்த சேனல், பல சேனல் போடுறதே நிறுத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பேப்பரில் கூட வரது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். பேப்பரில் வருது, பட் ஆனால் அந்த ஃப்ளக்சுவேஷன் பெரிய அளவுக்கு இருக்கிறது இல்லை. வெறும் தங்கம், ஷேர் மார்க்கெட், அவ்வளோதான். பெட்ரோல் எதுவுமே சும்மா நில்லுன்னு போட்டு விட்டுறாங்க, அவ்வளோதான். புல்லியன் மாத்திரம் மாறுது. நியூஸில் முன்னெல்லாம் பெட்ரோல் விலை இன்று அப்படின்னு சொல்லி போடுவாங்க, இப்போ போடுறாங்களா? டீசல் விலை இன்று, சென்னை, கல்கட்டா, டெல்லி, இந்த ப்ரைஸிங் இப்போ எதுவுமே வரது இல்லையே. ஏன் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு? உங்களோட இன்டர்னல் எக்கானமியை நீங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணி உங்களோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு தேவையான வரி வரக்கூடும். அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்போட பாலிசி, அமெரிக்காவில் இந்த டிஸ்ரப்ஷன், இது மாதிரி ஒரு அமளி ஏற்பட்டால் திரும்ப எல்லாம் அமெரிக்காவுக்கு வந்துடும், எல்லாரும் அமெரிக்காவை வந்து அண்ணாந்து பார்ப்பாங்க, அமெரிக்கா வைக்கிறது தான் சட்டம், ஐ வில் பி த யூனிபோலார் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஐ வில் பி த சூப்பர் பவர் அப்படின்னு ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அமெரிக்கா முயன்றது. இன்னைக்கு அந்த யூனிபோலார் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை. மல்டி லேயர்டு, மல்டி டைமென்ஷனல், மல்டி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமையை மனதில் கொண்டு தற்காலிகமாக பணிபுரிவது தான் இன்று புத்திசாலித்தனம் எந்த நாட்டுக்கும். அஃப்கோர்ஸ் இது பாகிஸ்தானுக்கு அப்ளை ஆகாது. பிகாஸ் we have nothing to gain out of Pakistan. Pakistan has everything to gain out of India. அப்போ கூட மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு வெள்ளம் வரப்போகிறது என்று முன்கூட்டியே அறிவித்த நாடு இந்தியா. They are going to face a severe food crisis in coming months. அப்போ தெரிஞ்சிடும் அமெரிக்கா எவ்வளோ தூரம் சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே அறக்கூவல் இடும்
சில கம்யூனிஸ்ட் கட்சிகள், சில எம்பிக்கள். அமெரிக்கா வந்து இந்த ட்ரேட் வாரில் அதிகமாக நம்ம மீது அழுத்தம் கொடுப்பது எதன் மேல்? வேளாண் சட்டங்கள் மேல். அவங்களோட பிடி சீட்ஸ் வாங்க சொல்கிறாங்க. அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸை வந்து வாங்க அது ஒரு வாட்டி போட்டால் அடுத்த வாட்டி அது யூஸ் இல்லை. அது டோட்டலாக நம்மளோட கிராப் ஈல்டு சிஸ்டம் பேட்டர்ன் எல்லாத்தையுமே மாற்றிடும். விளைநிலங்களை வந்து அதோட தன்மையே மாற்றிடும். இன்னொரு பக்கம் நான் வெஜிடேரியன் மில்கை வந்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம மேலே திணிக்க உலகத்தில் 2வது அதிகமாக பால் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. நமக்கு எதுக்கு அமெரிக்காவோட நான் வெஜிடேரியன் மில்க்கு? சார், பிறந்த குழந்தை முதல் கோவில் கருவறையில் இருக்கும் கடவுள் வரை, ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லும் நபர்கள் வரை அந்த பாலை உபயோகப்படுத்துவார்கள். அது நான் வெஜிடேரியன் பால் என்றால் இந்தியாவில் இது ஒவ்வுமா ஒவ்வாதா? நீங்க சொல்லுங்க. இதை அமெரிக்கா நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இதனால் பிரச்சனைக்குள்ளாவது யார் என்றால் 15 கோடிக்கும் மேற்பட்ட வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்கள், குடும்பங்கள், மக்களோட குடும்பங்கள். 15 கோடி குடும்பங்கள் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னா எவ்வளோ ஆச்சு சார்? இவர்களின் ஜீவாதார உரிமையை பறிப்பதற்கு ஒரு அரசு தேவையா? அதை மோடி செய்வார் என்று எதிர்பார்ப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒரு நல்ல சட்டத்தையே மக்கள் விரும்பவில்லை என்றால் திரும்பி பெற, அதாவது கூச்சம் இல்லாமல் நான் செய்த தவறு என்று நினைத்து திரும்பி பெற தன்மை கொண்ட ஒரு தலைவர் மோடி. அதற்கு உதாரணம் வேளாண் சட்டத்தை அவர் திரும்ப பெற்றது. அப்படிப்பட்டவர் தன் நாட்டின் விவசாயிகளுக்கு எதிராக ஒரு விஷயத்தை அமெரிக்கா திணிக்க பார்க்கும்போது அதை இவர் ஏற்றுக்கொள்வாரா? நடக்கப் போவதில்லை. ஆனால் என்ன நடக்கும் என்று நான் இப்பயே சொல்றேன். There will be entire realignment of the global order. Falling NATO and confused America on one side, RIC or BRICS with that of global south on the other side. 130-135 நாடுகள் ஒரு பக்கமும், இன்னும் சொல்ல போனால் 150 நாடுகள் ஒரு பக்கமும், குறிப்பிட்ட ஒரு 20-30 நாடுகள் ஒரு பக்கமும் சாயப் போகின்றன. அந்த 30 நாடுகளில் கூட பல நாடுகள் வந்து மதில் மேல் பூனை போல் எப்போ வேணாலும் தாவும். பிரான்ஸ் மாதிரி நாடெல்லாம் வந்து மதில் மேல் பூனை தான். ஸோ அமெரிக்கா இனிமேல் அவர்கள், as far as I am concerned, ட்ரம்ப் இனிமேல் 1 மாதம் கழித்து அவர் வழி தேடுவார் இதை விட்டு எப்படி வெளியே வருவது என்று. சார், எழுதி வச்சுக்கோங்க, கொக்கோ கோலா ப்ரொடக்ஷன் அமெரிக்காவில் கம்மியாகும். அலுமினியம் கிடைக்காது, டின்னுக்கு. வெறும் கொக்கோலா மாத்திரம் இல்லை, இது மாதிரி பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன. வரப்போற இன்னொரு நாட்டோட அதிபர்கிட்ட எல்லாம் இன்னொரு நாட்டை பத்தி தப்பா பேசினா, அதுவும் பப்ளிக்கா பேசினா அது என்ன பண்ணும்? மிரட்டலால் உருட்டலால் ஒரு நாட்டை அடிபணிய வைக்க முடியும் என்பது 1800-1900 ஸ்ட்ராட்டஜி. அது இந்த காலகட்டத்துக்கு அது ஒவ்வாது. இன்னைக்கு வேர்ல்டு இஸ் அ குளோபல் வில்லேஜ்னு சொல்லிட்டு அந்த குளோபல் வில்லேஜ்ல ஒருத்தன் தான் பெரிய வீடு கட்டிட்டு இருக்கணும், அவன் தான் மச்சி வீடு வச்சிருக்கணும், அவன் தான் கார் வச்சிருக்கணும், அவன் தான் ஏசி சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டிருக்கணும், அவன் தான் வந்து காஸ்ட்லி சாப்பாடு சாப்பிடணும், எல்லாம் அவனுக்கு தான் இருக்கணும், மற்றவன் எல்லாம் இவனை நம்பி வாழணும்னா how is it possible? It's not possible. இனிமேல் வரக்கூடிய காலம் மக்கள் தொகை யாருக்கு அதிகம் இருக்கிறதோ, யாருக்கு வாங்கும் திறன் இருக்கிறதோ, யாருக்கு வந்து தொழில்நுட்ப அந்த பலம் உள்ளதோ, தொலைநோக்கு பார்வை உள்ளதோ, அந்த நாடுகளின் காலம் இது. அமெரிக்கா இஸ் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அஃப்கோர்ஸ் அமெரிக்காவால் தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னவென்றால், 2 நாடுகளுடைய சண்டை மூட்டி விடுவது, அந்த நாட்டின் வளர்ச்சியை தடுப்பது, அந்த நாட்டின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது. இதனால் அவர்கள் நம்பர் 1 பவராக இருக்க முடியுமே தவிர்த்து அவர்களின் சொந்த வளர்ச்சியால் அவர்களால் நம்பர் 1 நாடாக இருக்க முடியாது. இது என்னோட கூற்று. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த் சார்.